பாருங்க மேடம் பக்கத்துல வாங்க மேடம் கீதா மேடம் मोबाइल मोबाइल जय सर तमिल கொஞ்சம் பின்னாடி வாங்க பேக் சைடு வாப்பா அண்ணா அண்ணா இங்க பாருங்க அண்ணா யா வெல்கம் एक्सप्लेन பண்ற மாதிரி ஒரு பாட்டு यार ये सामा सर यू एक्सप्लेन These are leader actuator for the Electra Harmony Pro. It has all sort of technology starting from basic to very high-fi, where you can go with very accurate focus radiation for SRT. So this one of the system is kind in India, and Tamil Nadu is the first model installed here. All of India is only 2 machines. We will also have one. I'm very happy to have our team here. We are happy to have a wonderful team, and I'm thankful to the Apollo family who have given this first machine for the benefit of the patient. So, இந்த செக்மெண்ட்ல எலக்ட்ரான் ஃபோட்டான் ரெண்டையும் கொண்டு வர முடியாது. இந்த டெக்னாலஜியில் என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 45 டிகிரியில் வந்து ஆக்சலரேட் பண்ணி ஃபோட்டான் மாடல் எலக்ட்ரான் மாடல் ரெண்டையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஹைஜீன் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ஹை இன்டென்சிட்டி மாடல் சொல்லுவாங்க. ஒரு 4 மினிட்ஸில் 25 டே டெலிவரி பண்ணுற அளவுக்கான ஒரு எபிலிட்டி இந்த மிஷினில் இருக்குது. அதுவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சாதாரண பேலியேட்டிவ் பேஷண்ட்டு கூட ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கான மினிமம் ஃபோட்டோ நினைச்சு இது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டியே இதில் நம்ம பேசிக்லி வெரி அட்வான்ஸ் அரசின் அமைச்சர் நேற்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்குத்தான் அது பத்திரிகைகளிலும் பெரிய அளவில் செய்தியாக வந்திருக்கிறது. அந்த செய்தி மிக விரைவில் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசியை ஏற்றுமதி செய்யவிருக்கிறோம் என்கிறார்கள். நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் இந்தியாவிலே தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் தடுப்பூசியை போட்டுவிட்டு யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார்களோ, இந்தியாவின் மக்கள் தொகை 139 கோடி, அதில் 18 வயதை தாண்டியவர்கள் 70% என்றால் 97 கோடியே 30 லட்சம். அந்த 70% மக்களுக்கு அந்த 97 கோடியே 30 லட்சம் பேருக்கு 2 தவணை தடுப்பூசி என்றால் 194 கோடியே 60 லட்சம். 194 கோடியே 60 லட்சம் தடுப்பூசிகளை தந்துவிட்டு அப்புறம் நீங்கள் ஏற்றுமதியாவது பண்ணிக்கிங்க, இறக்குமதியாவது பண்ணிக்கிங்க, யாரும் கவலைப்பட போறதில்லை. 1/3 பங்குக்கும் கீழான வகையில் தடுப்பூசியை இங்கே போட்டுவிட்டு நாங்கள் இந்தியாவில் தயாராகிற தடுப்பூசிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், ஏற்றுமதி செய்யவிருக்கிறோம் என்றால் இதில் வியாபார நோக்கத்தோடும் பார்க்கக்கூடாது, இதில் வேறு எந்த விதமான லாப நோக்கங்களோடும் இதை அணுகக்கூடாது என்று
ஒன்றிய அரசின் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வேண்டுதல் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கை, தனியார் மருத்துவமனைகளில் சிஎஸ்ஆர் பங்களிப்போடு தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகத்தில் இந்தியாவிலேயே தனியார் மருத்துவமனைகளில் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் இலவச தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தியது தமிழகம்தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம். பல்வேறு வகைகளில் பலவிதமான சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நானே கூட இந்த 4 மாத காலங்களில், இந்த துறையின் அமைச்சர் பொறுப்பேற்ற அந்த 4 மாத காலங்களில் 4-5 நிகழ்ச்சிக்கு இந்த மருத்துவ மனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாதனை என்கின்ற வகையில் புதிய யுத்திகளை மருத்துவத்துறையில் கையாளுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய தேடல்கள் தேடி தேடி உலகம் முழுவதும் இருக்கிற சிறப்புகளை எல்லாம் நம்முடைய சென்னைக்கு கொண்டு வருகிற ஒரு மிக சிறந்த முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டு அதிலே வெற்றியும் கண்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் மருத்துவ மாணவர்களுக்கும் பயிற்சி மருத்துவர்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பு ஒன்றினை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மாதிரி மனிதர்களை கொண்டு, மாதிரி உருவ பொம்மைகளை கொண்டு பயிற்சி பெறுவதற்கான ஒரு சிறந்த அமைப்பு இப்பொழுது இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் அவற்றையெல்லாம் நாங்கள் மேடையில் விட்டிருப்பவர்கள் நேரடியாக போய் பார்த்தோம். உண்மையிலேயே அந்த மாதிரி உருவங்களை பார்க்கிற போது இது மாதிரி உருவங்களா அல்லது உண்மை உருவங்களா, உயிருள்ள உருவங்களா என்று வியக்கும் வண்ணம் அதனுடைய செயல்பாடுகள் இருந்ததை நேரடியாக உணர முடிந்தது. வேர்வை துளிகள் கூட வெளிவருகிற ஒரு அற்புதமான மாதிரி உருவங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. வாயில் நுரை தள்ளும் என்று சொல்வார்களே, அந்த நுரை கூட பொங்கி வருகிற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஹார்ட் பீட் என்று சொல்லக்கூடிய அவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் குழந்தையின் அழுகுரல், தாயின் முனகல், இது மாதிரியான நிறைய விஷயங்களை நேரடியாகவே ஒரு அறுவை அரங்குக்கு சென்றால் நாம் பார்க்கிற வகையில், தெரிந்து கொள்ளுகிற வகையிலான விஷயங்கள் மாதிரி உருவகங்களின் மூலம் மிக சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பயிற்சி மருத்துவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய அவர்கள் இதை கற்று தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறது. பொதுவாக உயிருள்ள உடல்களை பரிசோதிக்கிற போது அதிலே அவர்களுக்கான வலி, அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்கிற போது அதை கற்று தெரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு சில நிமிடங்களை தவிர்த்து மீண்டும் மீண்டும் ஒருவரை அறுவை சிகிச்சை செய்து கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முறை பார்க்கிற போது அதோடு சரி. அதற்கடுத்து அதே மாதிரியான இன்னொரு நோயாளி கிடைக்கிற போது தான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம், மாதிரி உருவங்கள் இங்கே இருக்கிற சமயத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அதை முழுமையாக கற்று தெரிந்து கொள்ளுகிற வகையில் அங்கே பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இது பயிற்சி மருத்துவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். எனவே இத்தகைய ஒரு சிறந்த ஒரு அமைப்பை இந்த அப்போலோ குழுமம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது. இங்கே கூட பார்த்தோம், படுகாயமடைந்தவர்கள், தீக்காயமடைந்தவர்கள், மாரடைப்பு ஏற்பட்டவர்கள், பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மகப்பேறு போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஆஞ்சியோபிளாஸ்டிக் போன்ற பல்வேறு மருத்துவ அந்த தெளிவான விஷயங்களை இங்கே நாம் நேரடியாக இந்த மாதிரி உடல்களின் மூலம் தெரிந்து கொள்வதற்கும் பயிற்சியினை பெறுவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற பலதருக்கும்
பயிற்சியை தருகிற ஒரு அற்புதமான அமைப்பாக இங்கே இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் கூட நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் போன்ற அலுவலர்களிடத்தில் பேசி மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியின் துணைவேந்தர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் என்றாலும் இன்னமும் கூடுதல் பிரத்யேகமாக அதிநவீன வசதிகளுடன் இருக்கிற இந்த அமைப்பின் தன்மைகளை அரசு கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களும் வந்து கற்றுத்தேர்கிற வகையில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இது ஒரு மிக சிறந்த தமிழகத்திற்கு முன்மாதிரியான முயற்சியினை அப்போலோ நிர்வாகம் இங்கே ஏற்படுத்தி இருப்பதற்கு இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அப்போலோ நிறுவனம் அண்மை காலமாக தடுப்பூசி விவகாரத்தில் தமிழகத்திற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பேரிடர் காலத்தில் தடுப்பூசி மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வு என்கின்ற வகையில் அண்மையில் நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் அங்கே இருந்த அலுவலர்களும் எங்களிடத்தில் சொன்னது, தடுப்பூசி 2 தவணைகளிலும் செலுத்திக் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது 97.5% உருவாகிறது. அது கடந்த கால ஆய்வுகளின் மூலம் வெளியாக இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எனவே 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு 97.5% உயிர் பாதுகாப்பு என்கின்ற அளவில் ஒரு மிக சிறந்த நிவாரணியாக தடுப்பூசி இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் தடுப்பூசியை கூடுதலாக தமிழகத்தில் செலுத்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அரசு பொறுப்பேற்கிற அன்றைக்கு தமிழகத்தில் தொற்றின் எண்ணிக்கை 25,465 என்கின்ற எண்ணிக்கை இருந்தபோதுதான் இந்த அரசு பொறுப்பேற்றது. பொறுப்பேற்ற ஒரு 15 நாளில் மே 21ஆம் தேதி தொற்றின் எண்ணிக்கை 36,184 வரை உயர்ந்தது. இப்போது 36,184 வரை உயர்ந்த சமயத்தில் மருத்துவ வல்லுநர்கள் எல்லாம் சொன்னது, நிச்சயம் இந்த அலை ஒரு 70,000-80,000 என்கின்ற இலக்கை நோக்கி செல்லும். ஒரு 70,000-80,000 பேருக்கான பாதிப்பு என்பது தினசரியாக இருக்கும் என்றெல்லாம் மருத்துவ ஆர்வம் கணித்தார்கள். ஆனால் அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு பொய்யாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா கட்டுக்குள் வந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே இதற்கு தீர்வு என்பது தடுப்பூசி. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல கடிதங்களை பாரத பிரதமர் அவர்களுக்கு எழுதுவது, ஒன்றிய அமைச்சருக்கு தொடர்ந்து வலியுறுத்துவது, நேரடியாக சென்று கேட்டது, வலியுறுத்தியது. அதேபோல் எங்களை போன்றவர்களை எல்லாம் இருமுறை டெல்லிக்கு அனுப்பி ஒன்றிய அமைச்சரிடத்தில் கோரிக்கை விடுக்க செய்தது. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தினால்தான் ஜூலை மாதமும் ஜூன் மாதமும் ஆகஸ்ட் மாதத்திலும் நமக்கு தேவையான அளவுக்கு தடுப்பூசிகளை என்று சொல்ல முடியாத ஓரளவுக்கு ஒன்றிய அரசு தடுப்பூசிகளை தந்து கொண்டிருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுத்து அறிவித்தது. அதன்படி இந்தியாவில் தயாராகிற தடுப்பூசிகளை 25% தனியார் மருத்துவமனைகளுக்கும் 75% தடுப்பூசிகளை ஒன்றிய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு பிரித்து தருவது என்கின்ற ஒரு திட்டத்தினை செயல்படுத்த தொடங்கினார்கள். இப்படி தொடங்கியதற்கு பிறகு ஒன்றிய அரசு கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு அனுப்புகிற அந்த தடுப்பூசியை பொறுத்தவரை போதுமானதாக இல்லை. பற்றாக்குறையிலேயே எல்லா மாநிலங்களிலும் அது இன்னமும் வேண்டும் என்கின்ற கூக்குரல் எல்லா இடங்களிலும் எழுந்தது. அந்த வகையிலே தான் தமிழகத்திலும் அவர்கள் அனுப்புகிற தடுப்பூசி உடனடியாக தீர்ந்து விடுகிற நிலையில் தடுப்பூசி பற்றாக்குறை போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு வெளியிலே வந்தது. எனவேதான் அப்போது தனியார் பெறுகிற அந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை 25% தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகள் முழுமையாக பொதுமக்களுக்கு அளிக்க தொடங்கப்பட்டு விட்டதா, அது முழுமையாக அந்த பணி நிறைவுற்றதா என்றால் நிச்சயம் இல்லை. எனக்கு தெரியும், இந்தியாவிலேயே தனியார் மருத்துவமனைகளில் கூடுதலாக தடுப்பூசிகளை வாங்கி பொதுமக்களுக்கு
ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கூடுதலாக தந்த ஒரே நிறுவனம் அப்போலோ நிறுவனம் மட்டும்தான். அதுவும் கூட அந்த 25% என்பதை முழுமையாக எட்ட முடியாது. காரணம், இவர்களிடத்தில் இப்பொழுதும் கூட ஒரு 5 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கிறது. இவர்கள் தயார், வாங்குவதற்கு தயார். இவர்களிடத்தில் வசதியும் இருக்கிறது, வாங்குவதற்கு அப்போலோ தயார். ஆனால் பணம் கொடுத்து இங்கே போட்டுக் கொள்வதற்கு மக்கள் தயாரா என்பதுதான் பிரச்சனை. 780 ரூபாய் கோவேக்சினுக்கு வேண்டும், அது கோவிஷீல்டுக்கு வேண்டும். 1410 ரூபாய் கோவேக்சினுக்கு வேண்டும். 1210 ரூபாய் ஸ்புட்னிக்கு வேண்டும். இவ்வளவு தொகை இருந்தால்தான் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியும். எனவே தனியார் மருத்துவமனைகள் தயாராக இருக்கிற சூழலிலும் கூட அரசாங்கங்களின் சார்பில் இலவசமாய் தடுப்பூசிகள் கிடைக்கிற போது தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுகிற எண்ணம் மக்களுக்கு வராது. எனவேதான் இதிலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். 25% தனியார் மருத்துவமனைகளுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்படுவதை குறைத்து அவர்கள் 10%க்கும் குறைவாகத்தான் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு தருகிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 10% மட்டும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தந்து 90% தடுப்பூசிகளை நீங்கள் கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு பிரித்து தாருங்கள். அப்பொழுது அரசின் சார்பில் தரப்படுகிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை கூடுதலாகும் போது பயன்பெறுவோர் எண்ணிக்கை கூடுதலாகும் என்கின்ற வகையில் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அதற்கு இன்னமும் பதிலில்லை என்றாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கை, தனியார் மருத்துவமனைகளில் சிஎஸ்ஆர் பங்களிப்போடு தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகத்தில் இந்தியாவிலேயே தனியார் மருத்துவமனைகளில் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் இலவச தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தியது தமிழகம்தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம். அப்படி செய்யப்பட்டு இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே தெரிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அப்போலோ மருத்துவமனை தான் நான் ஏற்கனவே சென்னையிலும் இது போன்ற தடுப்பூசி தனியார் இலவச தடுப்பூசி திட்டத்தை சென்னையில் இருக்கிற அப்போலோ வளாகத்திலும் தொடங்கி இருக்கிறேன். திருச்சி அப்போலோ மருத்துவமனை வளாகத்திலும் தொடங்கி வைத்தேன். கரூர் மருத்துவமனை வளாகத்திலும் தொடங்கி வைத்தேன். ஒசூர் மருத்துவமனை வளாகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே தொடங்கி வைத்தார்கள். நேற்றைக்கு கூட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் அப்போலோ நிர்வாகத்துடன் இணைந்து ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை இணைத்து 1,20,00,000 ரூபாய் செலவில் நேற்றைக்கு அங்கேயும் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை அதிக மருத்துவமனைகளில் தடுப்பூசி தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடப்படுவது எங்கே என்றால் அதுவும் அப்போலோ என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய இந்த தடுப்பூசி சேவையை இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகவெல்லாம் இந்த நேரத்தில் குழுமங்களின் இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மையார் பிரீதா ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் அமைச்சர் நேற்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்குத்தான் அது பத்திரிகைகளிலும் பெரிய அளவில் செய்தியாக வந்திருக்கிறது. அந்த செய்தி, மிக விரைவில் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசியை ஏற்றுமதி செய்யவிருக்கிறோம் என்கிறார்கள். நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் இந்தியாவிலே தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் தடுப்பூசியை போட்டுவிட்டு யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார்களோ, இந்தியாவின் மக்கள் தொகை 139 கோடி, அதில் 18 வயதை தாண்டியவர்கள் 70% என்றால் 97 கோடியே 30 லட்சம். அந்த 70% மக்களுக்கு, அந்த 97 கோடியே 30 லட்சம் பேருக்கு 2 தவணை தடுப்பூசி என்றால் 194 கோடியே 60 லட்சம். 194 கோடியே 60 லட்சம் தடுப்பூசிகளை தந்துவிட்டு அப்புறம் நீங்கள் ஏற்றுமதியாவது பண்ணிக்கிங்க, இறக்குமதியாவது பண்ணிக்கிங்க, யாரும் கவலைப்பட போறதில்லை. இன்னைக்கு தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு என்கிற போது இந்திய அளவில் இதுவரை நீங்கள் போட்டிருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை நமக்கு தேவையானதில் 1/3 பகுதிக்கும் கீழே தான். 1/3 பங்குக்கும் கீழான வகையில் தடுப்பூசியை இங்கே போட்டுவிட்டு நாங்கள் இந்தியாவில் தயாராகிற தடுப்பூசிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், ஏற்றுமதி செய்யவிருக்கிறோம் என்றால் இதில் வியாபார நோக்கத்தோடும் பார்க்கக்கூடாது, இதில் வேறு எந்த விதமான லாப நோக்கங்களோடும் இதை அணுகக்கூடாது என்று ஒன்றிய அரசின் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வேண்டுதல் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இதுவரை தமிழகத்தில் போட்டிருப்பது என்பது 80 கோடி என்று அறிவித்தார்கள். அதிலும் கூட முதல் தவணை என்பது 61 கோடி பேருக்கு, இரண்டாவது தவணை 20 கோடி பேருக்கு, 80 கோடி பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. 2 தவணைகளிலும் போட்டால் 194 கோடி வேண்டும். மூன்றில் ஒரு பகுதிக்கும் கீழே தான். இது எல்லாவற்றையும் போட்டு முடித்துவிட்டு அந்த ஏற்றுமதி என்கின்ற அந்த விஷயத்தை கையாள்வது இந்திய அரசுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வேண்டுகோள் விடுப்பதற்கு காரணம், அப்போலோ நிர்வாகம் ஒரு தன்னலமற்ற சேவையை மருத்துவத்துறையில் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கிருந்து அந்த வேண்டுகோளை விடுப்பது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகத்தாருக்கு என்னுடைய நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.